சோழ பாண்டியன் என மூவர் செம்மடியிலே தவழ்ந்து முச்சங்கம் தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெள்ளமுதை தெய்வத்தமிழுக்கு அளித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் நுகிலோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் மூங்கல் பட்டயங்களில் காகித படிவங்களில் களிமண் வடிவங்களில் இன்று எல்லா கால நெறிகளும் மாற நின்று எல்லா மொழிகளும் மீறி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழ் அன்னைக்கு வணக்கம். மனைவிய நீ நல்லா இருக்கான்ட்டாலே போதும் இல்லையா? ஸ்டேஜ்லேயும் அப்படிதான், வாழ்க்கையிலே அதான். நான் உடனே போய் கண்ணே கொட்டும் மலையுதிர்க்கும் கருமேக கோலம் உன் கருங்கூந்தல் சொட்டும் தேனெடுத்து திகட்டாத செந்தமிழால் பாட்டெடுத்து பரவசம் ஊட்டு முன் செக்கு என்ன 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 அங்கே என்ன இதெல்லாம் மேடையில் வச்சுக்கணும். வீட்டில் வந்தோமா இதான் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் இது பண்ணிட்டு போனா அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டேன். பேர்வா சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதுக்கு வர பார்த்தேன் இவன் வீட்டில் இருந்தால் நமக்கு பிரச்சனை. பாட்டி பண்ணுறதுக்கு போயிட்டான் வைங்களேன். அன்னைக்கு பிரியாணி வீட்டில் இவன் சொல்லிட்டு போவா, கடையில் பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துறாதீங்க, அது உடம்புக்கு கேடும்பா. சரிதாம்மா, நீ வீட்டில் இருந்தாதான் எங்களுக்கு கேடு, நீ போயிட்டு வையா நமக்கு ஜாலி அப்படின்ட்டு இப்போ அதை அப்படியே விட்டேன். பொதுவாக ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டு வந்து டேக் ஓவர் ஆயிடுச்சுனாக்கா வெளியில் இருக்கிற சக்கரம் வந்து உள்ளே போயிடும். ஃப்ளைட்டில் லேண்டிங் ஆகுதுனாக்கா வெளியில் இருக்கிற சக்கரம் உள்ளே இருக்கிற சக்கரம் வெளியில் வரும். இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா அவங்க பிரேக் போடுறதை நீங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இண்டிகேட்டர் எரியாது, கையெல்லாம் காட்ட மாட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிற 2 காலை அந்த பக்கம் 2 அடி இந்த பக்கம் 2 அடி நீட்டிக்கிட்டு காலு வெளியில வந்துச்சுன்னா முன்னாடி போற லேடி ஸ்கூட்டில பிரேக் போட போறாங்கன்னு அர்த்தம். இப்போ நான் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்படின்னோடனே ஒரு முற்போக்கு சிந்தனையும் சமூகத்துக்கான சிந்தனையும் விதைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே அடையாளப்பட்டது போல எனக்கு இருந்தது. ஆனால் இங்கே மனசுல இருந்து நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் பிற்போக்குத்தனமான சிந்தனை உள்ள மனிதர்களும் மேலோங்கி இருக்காங்கிறத நீங்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் பாட்டு பாடுவேன். அதாவது நான் வந்து பாத்ரூம் சிங்கர்னு சொல்லல, ஒரு கிச்சன் சிங்கர் வச்சுக்கங்களேன். அனுஷ் ரைட்ஸ் மற்றும் ஆனந்த் வெஸ்டர்ன் பிரீப்ஸ் வழங்கும் வா தமிழாவா இணைந்து வழங்குவோர் சியர்ஸ் மியூசிக். இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு பட்டிமன்ற பேச்சாளர்கள் வெர்சஸ் அவர்களின் குடும்பத்தினர். பட்டிமன்ற தலைப்புக்குன்னு ஒரு ஓப்பனிங் ரெடி பண்ணுவோம்ல, உங்க ஓப்பனிங் என்ன சொல்லுங்க? நான் என்றால் தமிழ்தான், என் நலம் என்றால் தமிழினம் பெறத்தான், வான்போல் வளர்க தமிழ்நாடு, என் வாழ்வும் சாவும் அதனோடு என்றுரைத்த கவிஞரின் அடிபணிந்து என்னுடைய பட்டிமன்ற உரையை ஆரம்பிக்கின்றேன். அடடா தமிழா எடடா படை நீ அடிமை விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கொடடா சென்னீர் இனத்தை காப்போம் நாள்குறி நடடா களத்தே எடடா கைவாள் நடவுன் பகைவன் தலைபறி தொடடா போரை விடடா கணைகள் சுரடா எலட்டும் தீப்பொறி நீ சுரடா எலட்டும் தீப்பொறி. பிறப்பெனப்படுவது யாதன கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான், நட்பெனப்படுவது யாதன கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான், மனையால் சுகம் யாதன கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான், இறப்பெனப்படுவது யாதன கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான், இறைவன் சற்று என் அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்று சொன்னான். அழகா சொன்னீங்க. சேர சோழ பாண்டியன் என மூவர் செம்மடியிலே தவழ்ந்து முச்சங்கம் தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெள்ளமுதை தெய்வத்தமிழுக்கு அளித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் நுகிலோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் மூங்கல் பட்டயங்களில் காகித படிவங்களில் களிமண் வடிவங்களில் இன்று எல்லா கால நெறிகளும் மாற நின்று எல்லா மொழிகளும் மீறி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழ் அன்னைக்கு வணக்கம். கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகமனும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால், அரசியல் சீதனமாய் புலிச்சோட நாடு இருந்த புகழ்வேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்றாத்தான், சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ தமிழ் குடிக்க உயிர் நீத்த பல்லவனாம் நம்பி பாட்டெடுத்தவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாக திரண்டு வந்து யாப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல் நீ மடியில் வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் என் அன்னை தமிழுக்கும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் மதுரை மண்ணையும் வணங்கி என் பட்டிமன்ற உரையை இனிதே தொடங்குகின்றேன். சூப்பர். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழிலே அழுபோசை கேட்க வேண்டும், ஓடையிலே சலசலத்து ஓடும் போதும் ஒன் தமிழிலே சலசலத்து ஓட வேண்டும். என்னை ஈன்றெடுத்த தமிழ் அன்னைக்கும் என்னை ஈன்ற அன்னைக்கும் வணக்கம் கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சிறப்பு. காலம் உங்கள் ஒவ்வொருவர் கண்களுக்குள்ளும் ஒரு கார்காலத்தை பங்கு வைக்கிற நாள்.
கன்னி தமிழென்றால் கண்ணீரின் துளி கூட எண்ணி முடியும் முன்னே ஏராளம் கவி சொல்லும். சங்க தமிழால் பண்ணில் பரதத்தில் பாட்டாளி இரத்தத்தில் விண்ணில் விரியும் விடிகாலை உதயமாய் பொன்னில் புலரும் பொற்கால தமிழனை இம்மண்ணில் தவழும் மாசற்ற திங்களில். இந்த வார்த்தையை தந்தது எங்களுடைய ஆசு கவி அரச கவி ஆசான் கலைஞர் அவர்கள். இப்படி தான் இருப்பாங்க, ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் சார் நடுவரா. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னை மடியிலே அன்பு செய்து அன்பிலே புன்னகை பூமலை செய்து இனித்த உள்ளத்தின் உள்ளம் சிரித்து மனித புனிதமாக மாசற்ற மனம் கனிந்ததாக விடியலின் விலாசங்களாக வீட்டிருக்கக்கூடிய சந்திரோதயத்தின் சங்கதிகளே வணக்கம் அப்படிம்பாங்க. அதை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம்ல சார். அதை இப்படி ஒரு சொரிஞ்சிக்கணும், இப்படி ஒரு பார்வை. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்தில் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ வழக்காடு மட்டும் எல்லாம் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க சார். அதே மாதிரி தான் வீட்லேயே நடக்கும், அம்மா கிட்ட நடக்கும். சரி, வீட்டோடு வச்சிக்க வேண்டியதானே, ஒன்றும் இல்லை. பொது இடத்துல எதாவது நடந்தால் கூட இவங்களே முதல்ல போய் நிற்பாங்க சார். இந்த ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி உள்ள டெக்னிக்கலை வீட்டில் போய் 2 நாள் ஆயிட்டு பட்டிமன்றத்துக்கு ரொம்ப ரூபா கிடைக்கல, பணம் குறவாக தான் இருந்து அவள் வேறு கேல்குலேஷன் போட்டு வச்சுருப்பா, முகமும் ஒரு மாதிரி இருக்கன்ட்டு பயம் கொடுத்துரும். நான் அதுக்காக அவளை அஸ்தனங்களுக்காக மனைவியை நீ நல்லா இருக்கான்ட்டாலே போதும் இல்லையா. ஸ்டேஜ்லேயும் அப்படி தான், வாழ்க்கையிலே அதான். நான் உடனே போய் கண்ணே கொட்டும் மலையுதிர்க்கும் கருமேக கோலம் முன் கருங்குந்தல் சொட்டும் தேனெடுத்து திகட்டாத செந்தமிழால் பாட்டெடுத்து பரவசம் மூட்டு முன் செக்கு. என்ன அங்கே என்ன இதெல்லாம் மேடையில் வச்சுக்கணும். வீட்டில் வந்தோமா இதான் வாழ்க்கை. பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாங்கள் வீரமெல்லாம் மேடையில் தான் சார். சாதாரணமாக பட்டிமன்றம் போகிறோம் அப்படின்னா இவங்க கிட்ட என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து மேடையில் சொல்லியிருக்கோம். அதை வந்து எங்கள் வீடுன்னு சொல்ல மாட்டோம், பக்கத்து வீட்டில், எங்கள் அண்ணன் வீட்டில், எதிர்த்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல, வீட்டுக்கு போக முடியாது, அதனால கேப்சர் பண்ணிடுவாங்க. இப்போ வா தமிழாவா ஸ்பெஷல் ஷோவாக நம்ம வந்திருக்கிறோம், இவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம்தான் சார். எல்லா பட்டிமன்றத்துக்கும் நான் கூட இது பண்ணியிருக்கேன். அழைச்சிட்டு போகிறப்பெல்லாம் அவங்க நல்லா அலங்காரமாக போவாங்க சார். நம்மளுக்கு அவசியம், இப்போ நீ என்ன மேடை ஏரியா பேச போகிற போதும் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போன காலம் போய் இன்றைக்கி சேவ் பண்ணிட்டு நல்லா வா. உன்னையும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்த மூஞ்சி இது இப்போ வரைக்குமே பார்க்க முடியல. அங்கே வந்தேன்னா என் கூட கொஞ்சம் அலங்காரமெல்லாம் பண்ணி கொஞ்சம் அழகாக உட்கார வைப்பாங்க. பார்க்க முடியலங்கிறது ஒரு பேச்சு, அதாவது அடிக்கடி வெளியில் போயிடுறோம், பார்க்க முடியல, பார்க்கவே முடியல. அதாவது எந்த டோன்னு கேட்குறேன், அது பார்க்கவே முடியல சார். இது பரவாயில்லைங்க, எங்க வீட்டுல இந்த ஷோக்கு வர்றதுக்காக எனக்கு மைனர் செயின் எடுத்துல போட்டு விட்டாங்க. இது நாள் வரைக்கும் நான் எத்தனையோ பட்டிமன்றத்துக்கு போயிருக்கேன் சார், ஒண்ணுக்கு கூட அந்த செயின்லாம் எடுத்து கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு இவங்க வர்றாங்கன்ற செயின் வெளியே தெரியவாங்க சார் போகுது. இப்போ எனக்கு தெரியல. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டிட்டு போற மாதிரியே இருந்துச்சு. வாடாவா உன்னை அங்க வச்சு நான் வெட்டுறேன். நிஜமா மைனர் செயின் போட்டிருக்கீங்களா? ஆமா சார். காட்டுங்க. ஓகே, இது ஏதோ கல்யாணத்துக்கு போட்ட மாதிரி இருக்கே. அதுக்கு முன்னால இப்பதான் சார் போடுறேன். இல்ல அதை பார்த்தாலே தெரியுது இங்க இருந்து. சார் போற பக்கம்ல எதா இருந்தாலும் கழட்டி வச்சுட்டு வந்துருவாருங்க சார், கொண்டு வர ட்ரெஸ்ஸையே விட்டுட்டு வந்துருவாரு. அப்படியா? ஆமா. அவர் நம்பர் நான் வாங்கிக்கிறேனே, நிறைய நகை போட்டு விடுங்க. ஏதாவது gift கொடுத்தாலும் விட்டுட்டு வந்துருவாரு, எதை எடுத்துட்டு வர மாட்டாரு. எதை எடுத்துட்டு வர மாட்டாரு. சம்பளம் எடுத்துட்டு வராரா வீட்டுக்கு? அது ஜிபேல வந்தறதுனால வந்துருதுங்க. அது மட்டும் வந்துருது. பட்டிமன்ற பேச்சாளர்கள்னாலே தனியா அதுக்கு ஒரு அடையாளம், மரியாதை, ஒரு பேச்சாளர் மேல இருக்குல்ல. வீட்டில் வந்தால் இவங்க எப்படி இருக்காங்க? பட்டிமன்ற பேச்சாளர் வீட்டில் எப்படி இருக்காங்க? எங்கள் வீட்டில் வந்து பட்டிமன்றம்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அன்னையிலேருந்து எனக்கு பிடிச்சதா சனி. ரிஹர்சல் பண்ணாங்கன்னா எத்தனை தடவை சார் பார்ப்பீங்க? ஒரு 4 தடவை கேட்பீங்க, 5 தடவை கேட்பீங்க, 50 தடவை சார் நல்லா இருக்கா நல்லா இருக்கா பாருங்கன்னு என்ன திருப்பி அதுக்காக பார்க்க சார். அதனால் தாங்க முடியாது, அப்படியே படுத்து தூங்கிடுவேன். நைட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் தூங்கிடுவேன். சரி ஒரு 2 hours 3 hours கழிச்சு எழுந்து பாத்ரூம் போவோம் அப்படின்னு எழுந்தேன்னா பக்கத்தில் காணும். என்னடான்னு பார்த்தா ஹாலில் லைட் எரியும், இன்னமும் நடந்துகிட்டு இருக்கோம். ஆஹா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்போ நம்ம எழுந்தால் நம்ம தூக்கம் போயிடும் அப்படின்னு சத்தப்படாமல், லைட்லாம் போடாமல், மொபைல் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு சத்தப்படாமல் வந்து போர்வை போட்டு தூங்கிடுவோம் சார். ஒரு நேரத்தில் அந்த பட்டிமன்றம் நடக்கிற அன்னைக்கு இவங்களால பேச முடியலன்னா நானே பேசிடுவேன் சார். அந்த அளவுக்கு என் மைண்டில் வந்து அவங்க பேசுறாங்க, ரெடி ஆகுறாங்களோ இல்லையா, நீங்க ரெடி ஆயிட்டீங்க. என்னோட ஃபாதர் அப்பா வந்து பெரிய ஸ்பீக்கர் சார், பெரும்புலவர் பேராசிரியர் பா நமசிவாயம்னு. இளமை காலத்தில் வந்து நான் வந்து பேச்சு துறைக்கு போகலை சார். இப்பயாவது நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்திருக்கேன் சார். நான் அவரோட பேரை கெடுக்க கூடாதுல்ல சார். அப்ப நான் நல்லா உள்வாங்கி படிச்சு அப்புறம் நான் வந்து அதில் போய் பேசணும் சார். அப்போ அதனால தான் சார் நான் அந்த மாதிரி பண்ணுறேன்.
இல்லை சார் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இல்லை சார், ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன், எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறேன். இருந்தாலும் இந்த 50 தடவை கூட ரொம்ப டூ மச்சாக இருக்குது சார். அதுதான் சார் என்னால் தாங்க முடியல. படுற கஷ்டம் சொல்லி தானே ஆகணும். பட்டிமன்ற பேச்சாளர்களை வீட்டில் வச்சிருக்கிறது எவ்வளோ டார்ச்சராக இருக்குது. வீட்டுக்கு முதலாளாக பிறந்தார், 2வது பட்டிமன்ற பேச்சாளராக போயிட்டார். இதனால அவர் வீட்டில் வந்து நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஸோ நான் வந்து வீட்டு வேலை இது செய்ய மாட்டேன், சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டார் சார். பட்டிமன்ற பேச்சாளராக நான் எப்படி தட்டை எடுப்பது, நான் எப்படி கழுவுவது, நான் எப்படி சோறு போட்டு சாப்பிடுவது சார்? தெரியாதனமா இவரை கூட்டு வந்து நானே வச்சுக்கிட்டேன் சார். அப்ப சார் பட்டிமன்ற பேச்சாளர் எங்க பக்கம் இருக்கிற டார்ச்சலையும் கொஞ்சம் நீங்க கேளுங்க சார். கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒரு மேடை பேச்சாளர் சார். திருமணம் ஆணுச்சு சார். எங்க மாமியாருக்கு நான் பேசுறது பிடிக்காது, என் கணவருக்கும் பிடிக்கல. சொல்லிட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீ ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் சார். 10 வருஷம் என்னுடைய பட்டிமன்றத்தையே நான் விட்டுட்டேன் தெரியுமா சார். 3 பசங்க சார். குழந்தை பிறக்கும் போதே சொன்னாங்க நீங்க டிராவல் பண்ணக்கூடாது. நாங்க 2வது குழந்தை, 3வது குழந்தை, இப்ப பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க சார். இவங்க வெளிநாட்டுல முதல்ல வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. இப்போ நான் பட்டிமன்றம் பேசினா கொஞ்சம் வருமானம் பொருளாதாரம் இருக்குமே, நான் வெளியே போறேன் சார். ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்கல. மேடையில கத்தி பேசுறேன் சார். வீட்டுல வாயை திறந்தா வாய் பேசக்கூடாது, அமைதியா சொல்லு. அமைதியா பேச தெரியலையே சார். மைக்கு பிடிச்சே நாங்க பழகிட்டோமா. இப்ப கூட போன் வந்துச்சுன்னா, பட்டிமன்ற நிகழ்ச்சி வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் முகம் இப்படி போயிரும் சார், சூம்பி போயிரும். இந்த மாதிரி கலைஞர் டிவில இருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கு, பட்டிமன்றத்துக்கு போகணுன்னா. எனக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பாவை கூட்டு போ. உங்க அப்பா தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல எனக்கு காய்ச்சல் தான், காய்ச்சலோட தான் வந்தேன். உங்க அப்பா தான் இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்காரு, அவரை கூட்டு போ அப்படின்னு. அவரு சொல்லிட்டாரு, ஐயா ஆளை விடுங்க, நீங்க அவளை கூட்டு போனா போங்க, உங்க இஷ்டன்ட்டாரு. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணணும் வைங்களேன், வருஷம் ஃபுல்லா இதே சொல்லுவா, என்னுடைய வாய்ப்பை நீங்க கெடுத்துட்டீங்கன்னு சொல்லுவா. சரி அதனால மாத்திரையை போட்டு அது 6 மணிக்கே அவங்க வர சொல்லிட்டாங்க. 6 மணிக்கே நிக்கணும்னோன்னே அதுக்கு கரெக்டா 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சு கரெக்டா வந்தாச்சு. அதாவது பாடிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டு லேடிக்கு எதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, பத்திரமா வந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் பேச்சாளர்னு. 2வது குழந்தை பிறக்கும் போது அவளே என்கிட்ட கேட்டா, எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பட்டிமன்றம் போகிறேன்னா. சரின்னு சொல்லி பட்டிமன்றத்துக்கு அனுப்புனேன். முதல்ல அப்பா கூட தான் போய்கிட்டு இருந்தாப்புல. அப்பா வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவார், என் பொண்ணு இன்னைக்கு சூப்பராக பேசினா அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 8 தடவை போனேன். போனதெல்லாம் ஒரே பேச்சு தான். அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட்டிமன்றத்தில் பேச ஆரம்பிச்சான்னு பார்த்தா மறுபடியும் வீட்டிலேயே பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய செட்டிலேயே அவள் சவுண்டு எவ்வளோ சவுண்டு கேட்கு. 10க்கு 10 ரூமில் அப்போ எவ்வளோ சவுண்டு கேட்கும். நீ பேசுகிறதா இருந்தாலும் மெதுவாக பேசும்ப கேட்க மாட்டா. அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி கேர் பண்ணவே மாட்டா. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் இது பண்ணிட்டு போனா அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டா. போயிடுவா. சொல்லி பார்த்தேன் கேட்கல. அதுக்கு வர பார்த்தேன் இவன் வீட்டில் இருந்தால் நமக்கு பிரச்சனை. பட்டிமன்றத்துக்கு போயிட்டான் வைங்களேன், அன்னைக்கு பிரியாணி வீட்டில் இவன் சொல்லிட்டு போவா, கடையில் பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துறாதீங்க, அது உடம்புக்கு கேடும்பா. சரிதாம்மா, நீ வீட்டில் இருந்தாதான் எங்களுக்கு கேடு, நீ போயிட்டு வையா நமக்கு ஜாலி அப்படின்ட்டு இப்போ அதை அப்படியே விட்டேன். பட்டிமன்ற பேச்சாளரை வீட்டில் வச்சிருக்கிறது எவ்வளோ டார்ச்சராக இருக்குது சொல்லுங்க. இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நான் பொதுவாக சொல்றது என்னன்னா, எங்களை வச்சு தான் அவங்களுக்கு கண்டென்ட்டே. என் ஒய்ஃப் இப்படி, என் பொண்டாட்டி இப்படி, என் மாமியார் இப்படி, என் மாமனார் இப்படி, கட்டிட்டு பாவத்துக்காக என்ன வச்சு பேசலாம் ஓகே. ஆனா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரையும் வச்சு பேசுறதுல எந்த விதத்துல நியாயம்? உங்களை வச்சு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் அவர் இது வரைக்கும் மேடையில் பேசியிருக்காரு? ஸ்கூட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களாம். அந்த ஸ்கூட்டியில போறப்ப என்னோட செப்பல் தான் தெரியுமா, வண்டி தேயாதான். அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்கூட்டி போவோமா. இதை விட என்ன நிறைய ஜோக்குங்க என்னை பத்தி என்னாலலாம் கேவலமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் எங்களை சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறதே இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களோட மொத்தமான நோக்கமே இதுதான். அந்த ஜோக்கை நீங்க தெளிவா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட் வந்து டேக் ஓவர் ஆயிடுச்சுனாக்க வெளியில இருக்கிற சக்கரம் வந்து உள்ள போயிடும். ஃப்ளைட் லேண்டிங் ஆகுதுனாக்க வெளியில இருக்கிற சக்கரம் உள்ள இருக்கிற சக்கரம் வெளியில வரும். இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா அவங்க பிரேக் போடுறத நீங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இண்டிகேட்டர் எரியாது, கையெல்லாம் காட்ட மாட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிற 2 காலை அந்த பக்கம் 2 அடி இந்த பக்கம் 2 அடி நீட்டிக்கிட்டு காலு வெளியில வந்துச்சுன்னா முன்னாடி போற லேடி ஸ்கூட்டில பிரேக் போட போறாங்கன்னு அர்த்தம். 4 வருஷம் ஆயிருக்கும் பிரேக் ஷூ புதுசா இருக்கும். ஆனா வருஷத்துக்கு 4 செப்பல் வாங்கி கொடுப்போம் நாங்க. ஏன் தெரியுங்களா? பிரேக்குக்கு பதில் அந்த செருப்பு படுற பாடு இருக்கு பாருங்க. ரோட்ல போய் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நேரா ஒரு கோடு கிழிச்சா மாதிரியே இருக்கும். எங்க செருப்பு கடைக்கு அழைச்சிட்டு போனா அன்னைக்கு அழைச்சிட்டு இருக்கேன், செருப்பு கடைக்கு அழைச்சிட்டு இருக்கிறேன். இருக்கிற எல்லா செருப்பையும் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்கிறாங்க. அது பிடிக்கல அது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு செருப்பை காட்டி ஹவு மச் திஸ் இஸ் செப்பல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கடைக்காரர் சொல்றாரு, சாரி மேடம், இந்த செப்பலுக்கு விலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. ஒய் அப்படின்னு கேட்டா, இந்த செப்பலை தான் நீங்க வரும்போது போட்டு வந்தீங்க,
அப்படின்னு சொல்றாருன்னா தான் போட்டு வந்த செப்பல் கூட எதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற ஷோகேஸ்ல இருக்கிற எல்லா செப்பலும் இறக்கி போட்டாக்கா அந்த கடைக்காரன் படுற பாட நான் வாழ்நாள் முழுவதும் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்களுடைய ஆனந்தத்தை நாங்க எங்க தான் போய் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? கிடைக்கிற ஒரே சந்தர்ப்பம் பட்டிமன்ற மேடை தான். பட்டிமன்ற பேச்சாளர்களை வீட்டில் வச்சிருக்கிறது எவ்வளோ டார்ச்சராக இருக்கு. எனக்கு கல்யாணம் 21 வருஷம் ஆச்சு சார். சொந்தக்காரங்க வரையும் போகிறான். அந்த பேச்சாளர் எப்படி இருக்காரு? எனக்கு காய்ச்சேன், எனக்கு முடியல. வீட்டுக்கு வந்த விருந்தாடி என்னைய பக்கம் வந்தவங்க அந்த பேச்சாளர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி அவனை தான் கேட்பாங்க. ரெண்டாவது, வெளியில் பயங்கரமாக பேசுவார் சார். இலக்கணம் இலக்கியம் ஏன் கேட்குறீங்க? அவர் பேச்சை சொல்லவே முடியாது. ஆனால் வீட்டில் வந்தால் எந்த வேலையும் பார்க்க மாட்டார். காலையில் 8:30 மணிக்கு காலேஜ் கிளம்புவார். பரபரப்பாக மனைவிக்கு நான் உதவி செய்வேன். ஐயோ சாப்பாடு தைக்கணுமே எல்லாமே கட்டுவேன். டேய் தம்பி குப்பை வண்டி இருந்துடா போடா போடா அப்படின்னா அதெல்லாம் ஒரு வேலை பார்க்க மாட்டார் சார் வீட்டில். ஸோ அதாவது எனக்கு வந்து ஒரு 21 வயசு ஆகுது. நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பட்டிமன்றம் ஆர்வம் வந்து எப்படின்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் பேச பிடிக்கும். அதனால் பட்டிமன்றம் ஆர்வம் வருது. இப்போ நான் காலையில் 8 மணி காலேஜ் கிளம்புனேன்னா சாயங்காலம் 4 மணிக்கு வருவேன். சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டு திருப்பி பட்டிமன்றம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி அந்த டே அப்புறம் போயிடும். நான் வந்து சாதாரண மேடை பேச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படிடா பட்டிமன்றம் பேசணும்னா ஒரு பட்டிமன்றம் ஃபஸ்ட்டு பேசினேன். அந்த பட்டிமன்றத்தை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க, பாலாஜி மை இப்படி பேசுகிறான்டா, பாலாஜி மை இப்படி பேசுகிறான்டான்னு சொன்னாங்க. இதே இது ஒரு 2012 இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து என்னென்னா ஒரு 25 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் ஆனப்போ யாருமே எங்கள் கூட வரலை வைக்கல. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஐயோ பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரின்னு சொல்லி மருந்தை குடிச்சிட்டாங்க. அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தாச்சு. அப்போ வந்து யாருமே கூட நிற்காதவங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயோ போனாலும் பாலாஜி மை வந்துட்டான்டா, அவன் பட்டிமன்றம் அந்த மாதிரி பேசுகிறான்டா, அவன் கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுங்கடா வைங்கடா அந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கு அது ஒரு கௌரவமாக இருக்குது. அதை நினச்சி நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறேன். உண்மையிலே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்ன்ற முறையில் நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, சாமானியன சாதனையாளனா மாற்றக்கூடிய திறமை எதில் இருக்குதுன்னா தமிழ் பட்டிமன்றத்தில் இருக்குது சார். உண்மையிலே இப்போ வரைக்கும் 550 பட்டிமன்றம் பேசியிருக்கேன் சார். 20 பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்திருக்கேன். 15 கவியரங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்கேன். 3 கட்டுரை எழுதியிருக்கேன் சார், ஆய்வு கட்டுரை. அதாவது தேசிய தர மதிப்பீடு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 70 விருதுகள் வாங்கியிருக்கேன் சார். எதுக்கு இதுக்கு உன் பிள்ளைகளை நடத்துகிற, படிக்க சொல்லு, ஒரு வேலைக்கு அனுப்புன்னு தான் சொன்னாங்க. குடும்பத்தை எடுத்து நடத்துகிறேன் சார். நிற்கவே எங்கள் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து வச்சுருக்கான் சார். இல்லை, அவர் எந்த வயசில் பேச ஆரம்பிச்சாரு, எப்படி பேச்சாளராக மாறினாரு? ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலில் பேச ஆரம்பித்தேன் சார். நான் அப்படியே மேலும் மேலும் பேசு தம்பி. எனக்கு வந்து பட்டிமன்றம்னா ரொம்ப பிடிக்கும் சார். ரோட்டில் நடந்துக்கிட்டே மாதிரி சாலமன் பார்ப்பேன் பட்டிமன்றம். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பட்டிமன்றம் நின்று பார்ப்பேன். அப்புறம் டிவியில் போடும்போது நின்று பார்ப்பேன். நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருந்தேன் சார். லியோன் ஐயா சார் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. முடிய வரைக்கும் நான் நின்று பார்த்துட்டு போனேன். என் பிள்ளை ஒரு நாளைக்கு இது மாதிரி வரணும், இன்னைக்கு இந்த மேடைக்கு வரணும்னு கும்பிடாத தெய்வம் கிடையாது சார். ஓ, நீங்கள் அப்போவே பேச்சாளராக வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆமாம், எனக்கு மேடை பேசணும் ஆசை தான். நான் வந்து சரியாக படிக்காதவங்களை எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் போகலை. என் பிள்ளையே கொண்டுட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டுக்காரங்க கவிதை இது எல்லாமே எழுதுவாங்க. அந்த ஒரு இது அவனுக்கு வந்துருச்சு சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 25 சார். இப்போ நீங்கள் ஒரு 550 பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன், ஒரு 70 எனக்கு விருதுகள் கிடச்சிருக்கு, 3 ஆய்வு கட்டுரை வந்து எழுதியிருக்கேன், சர்வதேச அளவில் அந்த கட்டுரைக்கான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்ன இவருக்கு ஒரு 40 வயசு, ஒரு 45-50 வயசு இருக்குமோ? அந்த கேள்வி நிறைய தடவை எனக்கு வந்திருக்கு சார். அப்போ ஒரு இடத்துல ரொம்ப இளமையிலேயே ஒரு பக்குவப்படக்கூடிய ஒரு கட்டாயம் சூழலும் நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஆயிருக்கா? அப்படிலாம் இருந்தது இல்லை சார். எனக்கு வந்து பட்டிமன்ற பேச்சாளர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கலைக்குள்ள நம்ம அதை மிஸ் பண்றவங்க சொல்லுங்க. நம்ம சோகத்தை வெளியில சொல்ல முடியாது சார். பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பேச்சாளர் ஆனதுக்கு அப்புறம் எந்த வாழ்க்கையை நீங்க மிஸ் பண்றீங்க அதை சொல்லுங்க. ஒரு புகைப்பிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மது அருந்துவாங்க. இப்போ ஒரு இளமை காலமாக இருக்கும், அந்த டைமில் வந்து நம்ம மது அருந்த முடியுமான்னு கேட்டேன்னா மது அருந்த முடியாது. ஏன்னா திடீர்னு நம்மளை பார்க்க வருவாங்க, திடீர்னு யாருக்காக நமக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்மளால் பேச முடியாது, இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், மனுஷன் தானே. அதாவது நாகராஜன் சொல்லுவானே, மனுஷன்றவன் சல்லிப்பையன் தானே அப்படின்னு சொல்லுவான்ல. நம்ம எவ்வளோதான் உயரத்தில் இருந்தாலும் சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவோம் சார். அது எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து இவங்கள மாதிரி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த இளமையான ஒரு என்ஜாய் பண்ணணும். பீச்சில் வந்து ஒரு பியர் பாட்டில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ போட்டேன்னு வச்சிங்களேன், இவன் பாருங்க இவன் ஊரெல்லாம் பேசுகிறான், இவன் பியர் பாட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ போடுறான். இப்போ பியர்
பாட்டில் இருக்கிறது என்ன பாட்டிலாம் யோசிக்க மாட்டாங்க. எடுத்த உடனே பாட்டிலா, அது பியர் பாட்டில், ஓகே, அது இவன் பேசுறான், இவன் ஒழுக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம தாக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த சமூகத்தில் இருக்கும், மரியாதையா இருக்கும், அதை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம தலைமுறையே சரியா நடத்தணும்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த தலைமுறைக்காக இது நான் இழந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு சார். இப்போ உங்க வீட்டுக்காரர் சொன்னார்ல, நான் மேடை பேச்சாளராக மாறினதுக்கப்புறம், ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக மாறினதுக்கப்புறம் என்னுடைய இயல்பு வாழ்க்கையை என்னால் நிறைய வாழ முடியல, எனக்கான சந்தோஷமான தருணங்கள் ஒரு எண்ணம் வரும்போது என்னால் ஒரு நார்மலாக இருக்க முடியல, மற்றவங்க செய்கிறத நான் செய்யும்போது அது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் 8 இயர்ஸ் லவ் தான், பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டாவும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் சார். நைட் டைமில் இருக்க மாட்டார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தனியாக மட்டும்தான் போயிட்டுருக்கேன். மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எதனால்? பேச்சாளர் இதை மட்டும் வச்சுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பர்சனலாகவும் ஒர்க் பண்ணுறாரு, அதை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 8 வருஷம் என்னுடைய காதல்னே. அவங்க கல்லூரிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நான் போகிறேன். அந்த இடத்துல தான் எனக்கு காதல் வருது அவங்க மேலே. அப்படி இருக்கும்பொழுது பொண்ணு கேட்குற, அவங்க வீட்டில் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கோம், நீ வீட்டில் சொல்லி அனுமதி வாங்க அப்படின்னு சொல்கிறேன். மாமியார் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை? பேச்சாளராக இருக்காரு. பேச்சாளராக இருக்காரா? பேசிய மயக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன புரியலன்னா, இந்த சமூகம் கொடுத்த மரியாதை ஓகே, இத்தனை மேடைகள் பேசியிருக்கேன், ஒரு 20 வருஷமாக பேச்சாளராக சின்ன வயசுலேருந்தே பேசிகிட்டு இருக்கான், சூப்பரா, வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் பொண்ணு கொடுக்குறப்போ பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. உடை கட்டுப்பாடுங்க சார். உடை கட்டுப்பாடு, சொல்லுங்க. இப்போ பட்டிமன்றம் பேச்சாளரா நம்ம நல்ல ஒரு புடவை கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு இருப்போம். அதே சமயம் நம்ம ஒரு வளையல் போடாம, பூ வைக்காம, ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு போட்டோ போட்டா கூட பட்டிமன்றத்துல பார்த்தா குடும்ப குத்துவிளக்கா இருந்து பேசுறாங்க, இங்க வந்து பார்த்தா ஜீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அந்த உடை கட்டுப்பாடு வந்து இருக்கு. எங்கேயாவது போட்டுட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் பேர் கூட சுத்திட்டு இருப்போம்ல, அவங்களே ஏதாச்சும் ஊர் திருவிழானா போவாங்க. அங்கே பாரு அந்த பையன் நல்லா இருப்பான்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஏதாச்சும் பேச போனால், நீ சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளோ இருக்குடி, நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி கூடலாம் உட்காந்து பேசும் போது அவங்கக்கிட்ட கதை கேட்போம்ல, அப்படி கேட்கும்போது எங்கள் தாத்தா, உனக்கு தெரியாத கதையாமா, நீ தான் நிறைய கதை சொல்கிறல, நீ சொல்லு அப்படின்ற அந்த ஒரு இது மூமெண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிற மனோபாவத்தை அவங்களே இது பண்ணிக்கிறாங்க, அவங்களே அதை வந்து வளர்த்துக்கிறாங்க. உங்க வயசுக்கான ஆசாபாசங்கள் வந்தாலும் தள்ளி போடுங்க, அதெல்லாம் நீங்க ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணாதீங்கிறாங்க. பாசமா போறேன் அப்படின்னா கூட அதை வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப மெச்சூரா நினைச்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் இன்னும் குழந்தையா தாங்க இருக்கேன். இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் என்னோட ஃபோட்டோ எடுத்து போட்டு, ஹே கிரேசி பெண்ணே அப்படின்னு நான் ஒரு சாங் வச்சு போட்டா, நீ பட்டிமன்ற பேச்சாளர், தமிழ் பேச்சாளர், எப்படி நீ இந்த சாங் எல்லாம் கேட்குற அப்படின்னு. 20 வயசு ஆகுது, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். பசங்க எல்லாம் இப்போ என்கிட்ட ஒரு கொஞ்சம் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. கொஞ்சம் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிங்க அப்படின்னா, உன்னை பற்றி நாங்கள் கொஞ்சம் டெரர், வாயாடி அப்படின்னு தான் நினச்சோம், உங்ககிட்ட நெருங்கலாமா அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பேசும் போதா தெரியுது உன்னோட சுபாவும் கொஞ்சம் வந்து ஜோக்கர் மாதிரி தான் இருப்ப போல அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு இது பெரிய கேள்விக்குறி. பேச்சாளர்னா டெரராக தான் இருப்பாங்க, அது பட்டிமன்ற பேச்சாளர்னா விவாதமாகவே இருப்பாங்க, இவங்க கிட்ட நெருங்கலாமா அப்படிங்கிற ஒரு இயல்பு தன்மையோட பேச மாட்டாங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதேதான் என்கிட்ட வந்தாங்கன்னா என்ன மரியாதைலாம் நான் ட்ரீட் பண்ணல. உங்களுக்கு லவ் எல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்களா? நான் ஸ்கூல் டைம்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸ்கூல்லே வந்து எல்லாரும் ரோஜா பூ எடுத்துட்டு டைரி மில்க் எடுத்துட்டு சுத்துவானுங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே வந்ததுன்னா, நானும் தானடா பொண்ணா இருக்கேன், நானும் தானே ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறேன், எவனும் என்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறீங்களேடா அப்படின்னு பார்த்தா அது வந்து இதுதான் காரணமா நினைச்சிட்டு இருக்காங்க போல. மைக்க எடுத்தாலே அருவாவை தூக்குற மாதிரி பாக்குறாங்க. நான் சின்ன வயசுல திக்குவாயா இருந்தேன். திக்குவாயா இருந்து இன்னைக்கு நான் பேச்சாளராக உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்கே உட்காந்துருக்கேன் எங்கள் அப்பா தான் காரணம். ஏன்னா வந்து என்னோட குறையை நிறையா பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மனுஷனை வாத்தமிழாவால் எனக்கு கூப்பிட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பா மரசிற்ப தொழிலாளி, அவர் வந்து எப்பயுமே மர தூசியோட தான் மேலெல்லாம் இருப்பார். காலேஜுக்கு அழைக்க வரும்போதும் இல்லை ட்ராப் பண்ணும்போதும் அந்த மர தூசியோடவே வருவார். இன்னைக்கு எங்கள் அப்பா வேட்டியெல்லாம் கட்டி சட்டெல்லாம் போட்டு காப்பு மோதிரெல்லாம் போட்டு எங்கள் அப்பாவை உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவ் எங்கள் வீட்டில். முத அவள் 5th ஸ்டாண்டர்டில் வந்து நேரு வேஷம் போட்டு மைக் பிடிச்சி பேசினான், சாச்சா நேரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அதுலேருந்து ஒரு 7வது 8வதுலாம் வந்து எந்த மேடை பேச்சு போட்டினாலும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவளை கூட்டின்னு வர்றது தான் என்னுடைய முதல் வேலையாக பார்ப்பேன் நான். அதுக்கே எல்லாம் சொல்லுவாங்க சொந்தக்காரெல்லாம், உங்களுக்கே தெரியும் இல்லையா, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. படிப்பை விட்டுற போகிறா, பொம்பளை பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு.
அவளுடைய வேலையில் கரெக்டாக இருந்தா. நான் என்னோட ஆசையை மட்டும் அவள் மூலியமா இப்பயும் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன். நான் என்ன நினைச்சனோ அதை என்னால் சாதிக்க முடியல, என் மகள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் சாதிக்க வச்சேன். நீங்கள் அதுவும் ஒரு தமிழில் நீங்கள் இன்றைக்கி படிக்க வச்சு நீங்கள் அவங்கள ஒரு ஆளாக்கி இன்றைக்கி நிறைய மேடைகள் ஏறி இங்கே வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க இல்லையா? அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு உண்டான அந்த வயசுக்கு உண்டான உணர்வுகளுக்கான இந்த சமூகம் அவங்கள அந்த உணர்வை நான் வெளிப்படுத்தும் போது இந்த அடையாளத்தை சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கிறதும் விலக்கி வைக்கிறதையும் ஒரு அப்பாவை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க. நம்மளுடைய குறிக்கோள் என்ன? இதை மற்றவங்க சொல்லலை, உங்கள் பொண்ணு தான் சொல்கிறாங்க. திடீர்னு பார்க்குறவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க பேச்சாளர், இவங்ககிட்ட நம்ம எப்படி. ஒரே வார்த்தையில் கேட்குறேன் சார், அவங்க இளமையை மிஸ் பண்ணுறாங்க சார். அதை தான் அவங்க சொன்னாங்க. அது காலப்போக்கில் சரியாக போயிடும் சார். அது இது என்னன்னா நான் வந்து இதை பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. இப்போ வந்து இதை நீங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும் அப்படின்னு சொன்னீங்களா, அதனால் இது ஒரு சின்ன விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நான் சொசைட்டிக்கிட்டேயே கேட்க விருப்பப்படுறேன். தமிழ் பேச்சாளர்கள்கிட்ட நீங்கள் வந்து நெருங்கிறத ஏன் வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு புரியலைண்ணா. இதே வந்து ஒரு இங்கிலீஷில் டிபேட் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள வியந்து பார்க்குற அந்த சொசைட்டி தமிழ் பேச்சாளர்களை குறைச்சி எடை போடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே நான் சொசைட்டி கிட்ட வைக்கிறேன். அதை தான் நான் அப்படி வெளிப்படுத்தினேன். நீங்கள் சொன்னீங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா வந்து ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு எவ்வளோ முக்கியம் சொல்லுங்க. ஏன் கல்யாணத்தன்னைக்கே அவங்க பட்டிமன்றம் போயிட்டாங்க சார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம்ங்கிறது தான் எங்கள் ஊர். கல்யாண முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 3 முக்கியமான விஷயம் வந்து அது அப்பா மட்டும்தான் பண்ணணும். முதல்ல என்ன அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்பா வந்து பொண்ணோட கையை வந்து மாப்பிள்ளைக்கிட்ட பிடிச்சி கொடுப்பாங்க. இது ஒரு விஷயம் நடக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல்ல பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளைக்கு வந்து பாலும் பழமும் கொடுத்து வாழை அனுப்புவாங்க, வாழை விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பிடு புட்டு அனுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சார் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, கடைசியில் நடக்கக்கூடியதா சார் ரொம்ப முக்கியமான வந்து சுருள் வைக்கிறது. சொக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து அப்பா தான் பண்ணணும் அந்த முறையை. அவங்க வந்து ஒரு வெத்தலையில் காசு வச்சு அந்த காசை வந்து மாப்பிள்ளையோட சொக்காரங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள், எங்கள் ஏரியா வழக்கில் வந்து சொந்த பந்தங்களை சொக்காரங்கன்னு சொல்லுவோம். அவங்க வந்து அறிமுகப்படுத்தணும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை காணவே இல்லை. கடைசியில் யார் பண்ணாங்க அப்படின்னா என்னோட தங்கச்சி தான் பண்ணாங்க. ஏன்னா அப்பா இல்லை. யாராவது பெத்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பட்டிமன்றம் போவாங்களா சார்? அந்த இடத்துல நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் சொல்லுங்க. நான் ஒரு ஆள் என் மகா சௌகரியத்துக்காக அங்கே இருந்துடலாம். ஆனால் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீதாராமன் நடுவராக இருந்தால் மட்டும்தான் பட்டிமன்றம் உண்டு, இல்லாட்டி கேன்சல் பண்ணியிருக்கான்ட்டார். ஆனால் நான் கேன்சல் பண்ணலாம். ஆனால் என்ன நம்பி 3 சைடு அணி பேச்சாளர்கள் 6 பேர், 2 மியூசிக் பார்ட்டி 6 ஒரு டிரைவர், கிட்டத்தட்ட ஒரு 9 பேருடைய வாழ்வியல் வருமானம் அன்னைக்கு. அவங்களுக்கு வருமானம் போயிருமேங்கிறதுக்காக தான் என் மகா கல்யாணத்தில் உள்ள ஒரு 3வது விசேஷத்தை நான் மறைச்சிக்கிட்டேன். இது எல்லா பேச்சாளர்களுக்கும் சில இழப்பு வரும். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பட்டிமன்றம் பேசியிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 38 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். 38 வருஷமா? நடுவரா மட்டுமே நீங்க எத்தனை பட்டிமன்றம் பண்ணியிருப்பீங்க? 600-700 பட்டிமன்றம் நடுவரா பண்ணியிருப்பேன். இனிமேலும் நடுவரா பண்ண வாய்ப்பு கிடைக்கும்ல? இன்னும் இருக்கு. இன்னைக்கு உண்டு. தமிழாவுக்காக சந்தோஷமா விட்டுட்டோம். இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே. அப்போ உங்க வாழ்க்கையில திருப்பும் கிடைக்க போற ஒரு வாய்ப்பை நீங்க எப்ப வேணாலும் அதை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு நடக்கக்கூடிய கல்யாணம் சடங்குங்கிறது வந்து அது எப்படி திரும்பி வரும், அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு எப்படி ஒரு தராசுல வச்சு பார்க்க முடியும்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறதுக்கு என் மகா காரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவளுக்கு டவுரி அத்தனை லட்சம் ரூபாயை நான் பட்டிமன்றம் பேசி சம்பாதிச்சு தான் டவுரி கொடுத்துருக்கேன். சரிங்க சார். இப்ப அவன் என்ன நினைக்கணும், எனக்கு வாழ்க்கை கொடுத்த அப்பாவுக்கு பட்டிமன்றம், அதனால நமக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்பா போயிட்டு. சீதாராமன் ஐயா, நீங்க கொடுத்த டவுரியை இப்ப நான் அந்த மேடல் திருப்பி கொடுக்குறேன். நடந்த கல்யாணத்தை திருப்பி நீங்க போய் நடத்திட்டு வாங்க. நான் இப்படி உட்காந்துருக்கேன். நீங்க செய்ய வேண்டிய செய்முறைய மறுபடியும் அந்த வருஷத்துக்கு போய் நீங்க செஞ்சுட்டு வாங்க. நான் பண்ணது குற்றம் தான். ஆனா அந்த தப்பு செஞ்சது பிரச்சனை இல்ல, அந்த தப்பை திருப்பி நியாயப்படுத்துறது இருக்குல்ல, பேச்சு திறமையினால உங்களுக்கு நல்லா பேச வரும். நீங்க எது சொன்னாலும் இந்த உலகம் வந்து உங்க பேச்சை கேட்டுக்கும் நம்ம நினைச்சிட்டு அதை வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கும் செய்யறது இருக்குல்ல, நம்ம மனைவிக்கும் செய்யறது இருக்குல்ல, அதுதான் தப்பு. உண்மையிலேயே சொல்ல போனா பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து மற்றவங்களை வந்து சிரிக்க வச்சிருக்கோம், சிந்திக்க வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட சந்தோஷங்கள் தான் சார். உண்மையிலேயே அதுவும் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் என்னோட சந்தோஷத்தை இழந்துட்டேன். அப்படி என்னென்ன சந்தோஷம் நீங்க மிஸ் பண்றீங்க? அதாவது
மேடையில் வந்து கருப்பாக இருக்கிறவங்க மேடையில் பேச முடியாது. நல்ல கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பட்டிமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த மாதிரி தான் ஆட்களை தேடுறாங்க. என்ன மாதிரிப்பட்ட ஒரு பேச்சாளர் ஒரு கருப்பாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி பல மேடைகள் என்னை ஒதுக்கியிருக்காங்க சார். நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் எனக்கு துணையாக இருந்ததும் இந்த பட்டிமன்ற மேடை தான். ஆனால் இந்த பட்டிமன்ற மேடைக்கு வேலூர் பக்கம் ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கு. என்ன மட்டும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ ரொம்ப கருப்பாக இருக்க, அதனால தான் உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க மேடைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே எனக்கு அழுக வந்துக்கிட்டே இருக்கு. உடனே வெளியே வந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா, எல்லாரும் வந்து நீ அழகா இல்லை, நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற, நீ கருப்பாக இருக்க, நீ மேக்கப் போடாதனால தான் உன்னை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து என்னை வந்து பின்தள்ளுறாங்கம்மா. ஆனால் நான் கஷ்டப்படுறேன். நான் இன்னைக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். அந்த 3000 ரூபாயில நான் 2000 ரூபாய் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தை நான் வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியாது. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் சொல்கிறத கேட்காத, ஒரு வார்த்தை மட்டும் கேளு, மேடையில் உங்களுக்கு பேச திறமை இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் மேடையில் நான் பேசுகிறேன், என்னுடைய திறமையை பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என் நிறம் ஒரு தடையாக இருக்குது சார். நான் கருப்பாக இருக்கிறதுனால என்னை ஒதுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி உங்களுக்கான அந்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் மறுக்கிறது என்ன விஷயமா இருக்குன்னு கேட்க. இப்போ சொன்னாங்க கருப்பா இருக்கனால வாய்ப்பு கிடைக்கலன்னு. நான் அழகா இருக்கேன், 2 MA MPhil BEd PhDன்னு முடிச்சிருக்கேன். நடுவர் வராரு அப்படின்னா இப்போ அவங்கள விட நான் அவங்களுக்கு இணையா நான் படிச்சிருக்கேன், அவங்களுக்கு இணையா நிறைய பக்கம் நான் மேடைகளில் வந்து அலங்கரிச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது நம்மளை விட ஒருவேளை இவங்க அதிகமாக பேசிடுவாங்களோ, நம்மளை விட இவங்க வந்து மக்களால் பார்க்கப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சி போய் மக்கள்லாம் வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. நடுவர் அங்கே போயிட்டு இருப்பாங்க, இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம், இப்போ எல்லாரும் போய் இவங்கள்ட்ட செல்ஃபி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்த பொண்ணு, நம்மளாம் வந்துட்டு 40 வருஷம் 50 வருஷம் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டு அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த அரசியல் சொல்லுவாங்கல்ல, பட்டிமன்ற உலகத்தில் நிறையாவே நடக்கும். அப்படி சாதி பார்த்து நடுவர்கள் இருப்பாங்க. நடுவர்கள் சாதி பார்த்து பேச்சாளர் போடுவாங்க. நிறைய பேர் பெண் பேச்சாளர் மட்டும் தான் கேட்பாங்க. ஊர் அமைப்பாளர்களும் அப்படி தான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அழகான பெண் பேச்சாளர் கிடைப்பாங்களா? அப்போ பட்டிமன்றத்துக்குள்ளேயும் சாதியும் சமயம் பார்க்குறாங்களா? நிச்சயமா இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் அப்படிங்கிறது சமூக சீர்திருத்தத்திற்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் பயன்பட்டுச்சுங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் அப்படிங்கிறது முழுக்க பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு அம்சத்தை தெருக்கூது மாதிரி ஆக்கிட்டாங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில். ஏன்னா இரு பொருள் படக்கூடிய ஆபாசமான வார்த்தைகளை மறைமுகமாக பேசுவதுதான் பெரும்பாலான பட்டிமன்றங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. இரட்டை அர்த்தம் பேசுறது. ஏன்னா இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசிகர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப இன்னைக்கு பல நடுவர்கள் வந்து பட்டிமன்றத்தை நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை கொண்டு வரணும், புரட்சியை கொண்டு வரணும், தமிழ் வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இன்னைக்கு பட்டிமன்றம் சார்ந்து நிறைய இடங்கள் இல்லைங்க சார். வேற பாடல் பாடுவீங்களா? எடுத்தோன்னே இப்போ இன்னிசை பட்டிமன்றம் அப்படிலாம் கூப்பிட்றாங்கன்னா பாட்டு பாடுவீங்களா? எந்த மாதிரி பாட்டு அப்படின்னா இந்த குத்து பாட்டு, டபுள் மீனிங் சாங், இந்த மாதிரி வர்ற பாடல்களாக நீங்கள் பாடுவீங்களா? ரசிகர்கள் அப்படித்தான் நம்ம கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம போய் ஒரு மேடையில் தோன்றணும்னா நம்மளுக்கு அது சரி வராது. அப்படிங்கிற ஒரு தரம் தாழ்ந்த விஷயங்களை நாங்க செய்ய மாட்டோம். பட்டிமன்றம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரி தான் நினைக்குங்க. எப்படி ஒரு சினிமா உலகத்துல போட்டி போட்டு தான் எல்லாரும் அந்த இடத்த பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நீங்க பிடிச்சாகணும். இப்போ நடுவர் வந்து எப்படி ஆட்களை தேர்வு பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் ஒரு நகைச்சுவை இருக்கிற ஆட்களை தேர்வு பண்ணுவாரு. அவங்களை எதிர்பார்த்து தான் ஜனங்க வருவாங்க. இப்போ ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர்னு சொன்னா கடைசியில் இருக்கிற 2 பேர் என்ன பண்ணுவாங்க, புது ஆட்களா போடுவாங்க, கல்லூரி மாணவர்களா. அதுல 2 சௌகரியம் இருக்கு. ஒன்று வந்து அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் சேலரி கொடுத்தா போதும், இன்னொன்று வந்து அந்த இடத்த அவங்க ஃபில் பண்றாங்க. இப்போ அந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது நீங்க சந்திச்சிருக்கீங்க? இல்லைங்க சார், அந்த மாதிரி இல்லை. நான் வந்து ஆசிரியராக இருக்கிறதுனால எனக்கு அது பொழுதுபோக்கு, எனக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து போவேன், இல்லாட்டி நின்றுக்கிற அந்த மாதிரியான ஒரு இது. இன்னொன்று வந்துங்க, ஒருத்தர் அந்த நிகழ்ச்சியில் பேச வந்திருப்பாரு, இவர் நடுவர் ஏதோ சான்ஸ் வாங்கி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பாரு. இந்த பேச்சாளர் என்ன பண்ணுவாருனாக்க அந்த அமைப்பாளர்களை போய் பார்த்து அடுத்த வருஷம் அவர் அந்த வாய்ப்பை அவர் தட்டி பறிக்கிற சூழல்கள்லாம் உண்டுங்க. இப்போ என்னுடைய மனைவி வந்து அற்புதமாக பாடுவாங்க, நல்லா பேசுவாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாமலாம் இல்லை. இருந்தும் கூட அவங்கள ஏன் நான் பட்டிமன்றத்துறைக்கு கொண்டு போகல அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கின்ற பெண் பேச்சாளர்கள் பட்டிமன்றத்துறையில் என்ன மாதிரியான அசவுன்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் கண்கூட பார்த்தோன்ற முறையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்படின்னோடனே ஒரு முற்போக்கு சிந்தனையும் சமூகத்துக்கான சிந்தனையும் விதைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே அடையாளப்பட்டது போல எனக்கு இருந்தது. ஆனால் இங்கே மனசுல இருந்து நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் பிற்போக்குத்தனமான சிந்தனை உள்ள மனிதர்களும் மேலோங்கி இருக்காங்கிறத நீங்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் பாட்டு பாடுவேன்.
அதாவது நான் வந்து பாத்ரூம் சிங்கர்னு சொல்லல, ஒரு கிச்சன் சிங்கர்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த பாடுறேங்க ஐயா. என்ன ஏதாவது ஒரு பட்டிமன்றம் நீங்க நிறைய பண்றது இண்டிசை பட்டிமன்றம் தானே பண்றீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஏன் எங்களை வந்து பட்டிமன்றத்துக்கு ஒரு சைடு பேச்சாளர் நீங்க போடக்கூடாது? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு கோரிக்கையா உங்கள்கிட்ட வைக்கிறேங்க ஐயா. உங்க மனைவியோட திறமையை ஒரு இடத்துல வெளியில கொண்டு போகாம நம்ம வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்கிறதும் ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இல்லையா? எல்லா ஊர்கள்லையுமே பட்டிமன்றம் பேச போகக்கூடியவங்கள சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது கிடையாது. அவர்களை ஒரு ஆடல் பாடல் நடத்துகின்ற ஒரு நங்கையர்கள் போலதான் நடத்துறாங்க. இப்ப நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். அந்த கார் வாங்கியிருக்கான காரணம் வந்து நான் சொகுசா போகணும் என்பதற்காக கிடையாது. பல இடங்கள்ல அவமானப்பட்டேன். முட்டுச்சந்தில் உட்காந்துக்கிட்டு சட்டையை மாத்திருக்கிறேன். பல நேரங்களில் என்னுடைய 2 வீலர் இருக்கிற கண்ணாடியை பார்த்து நான் சிகை அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்கிறேன். இந்த சிரமங்கள்லாம் எனக்கு வந்துடப்படாதுன்றதுக்காக வேண்டிதான் கடன்பட்டாவது ஒரு காரை நான் வாங்கினேன். ஆனால் கடன்பட்டு காரை வாங்கினாலும் கூட என் கூட பேச வருகின்ற ஒவ்வொரு பெண் பேச்சாளர்களுடைய பாதுகாப்பை நான் முக்கியம் என்று கருதி அவருடைய வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு வரேன். இல்லை, நீங்களே நிறைய மேடைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை ஏன் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடாது? நீங்க உருவாக்குற மேடைகள்ல இந்த மேடையில இருந்து நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறேன். அடுத்த மேடையில் நான் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர்றேன். நன்றி சார், நன்றி சார். எனக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். தமிழ்நாடு பேச்சாளர் நல சங்கத்தின் தலைவர் நான். அதனால் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதிலே பேச்சாளர்களுடைய பலவீனங்களை நாங்களே அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், தன்னுடைய பல்லை தானே குத்தி கொண்டது போல நிறைய பலவீனங்களை சொன்னார்கள். அனிதா அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கருப்பு என்பதால் ஒதுக்கினார்கள் என்றார்கள். ஜாதியை பற்றி சொன்னார்கள், குடும்ப சிக்கலை எல்லாம் சொன்னார்கள். அதாவது கொச்சைப்படுத்தக்கூடாது தயவு செய்து. இதை அரங்கத்திற்கு கொண்டு வர வேண்டாம், நமக்குள்ளே பேசுவோம். நீங்கள் சில ஊர்ல சொல்லுவாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வச்சு தலைவரா இருக்கீங்க. ஆமா. அவங்களுடைய குறைகளை ஒரு இடத்துல உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மேடையில சொன்னாங்கன்னு எடுத்துக்காதீங்க. இந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணணுங்கிறதா உங்களுடைய வேலையை தவிர அதை பேசாதீங்க, பதிவு பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சங்கம் வச்சுக்கிறதுக்கு வேலையே இல்லை. அப்போ இல்லை, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பேச்சாளர்களோ எழுத்தாளர்களோ தயவு செய்து நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய பிள்ளையார் சொல்லியே பேசுவது போல் வாழ கற்றுக்கொள். நான் ஒரு கலப்பு திருமணம் செய்தவன், ஜாதி ஒற்றுமை கல்யாணம் செய்தவன். என்னுடைய பட்டிமன்ற குழுவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதி துவேஷமே கிடையாது. நீங்க சரியா நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. எல்லாரும் சரியா நடந்துப்பாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் சரியாக நடக்க வேண்டும் என்று சட்டம் சொல்ல முடியும். கருப்பா இருப்பவங்களுக்கு நிராகரிக்கப்படுதுன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, உண்மையா இருக்கும் பட்சத்துல கருப்பா இருப்பாங்க 5 ஷோ மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துல இத்தனை ஷோ போகணும், அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க சார். இல்ல சார், நீங்க ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணுங்க சார். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இதே அனிதா கருப்பா இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு எல்லா டிவிலையும் பேசக்கூடிய பேச்சாளராக எப்படி வர முடிஞ்சு? அப்ப அவங்க என்ன ஆதங்கத்தை சொல்றாங்க? கரெக்டா சார் அவங்க சொல்றத நீங்க சரியா சார் நான் என்ன கேக்குறேன், எல்லா தொலைக்காட்சி சொல்றேன்னா இல்ல நீங்க தப்பா எடுக்காங்க. நான் தப்பா எடுக்கல சார், நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நான் தப்பாலாம் எடுக்கல சார். பொறுப்பு கையில் இருக்கும்போது நாம் என்ன செய்யறோம்னு ஒன்று இருக்குல்ல, இஃப் யூ ஹாவ் அ பவர் யூஸ் ஃபார் புவர். நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கும்போது மட்டும்தான் நாம பல பேருக்கு நல்லதை செய்ய முடியும். அதாவது இவ்வளோ பிரச்சனைகளை இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு அப்புறமும் இன்னைக்கு இந்த வழியெல்லாம் இன்னைக்கு நேரடியாக நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இந்த வேலையை விட்டுட்டு இவங்க இந்த வேலைக்கெல்லாம் கூட போயிருக்கலாம்னு நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். அப்படியான தருணங்கள் இருக்கா? பட்டிமன்றங்கிறது பிடிக்காத ஆளே இருக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் எனக்கு எனக்கு வாழ்க்கையில் அது நடக்கலை. அதுக்காக என் பிள்ளை நர்சிங் படிக்கக்கூடிய பிள்ளை, அதுக்கு தான் படிக்க போவேன்னு சொல்லியிருந்தா. அவள் ரொம்ப நாள் போகமாட்டேன்னு தான் அழுதா. எனக்கு சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நாளெல்லாம் காலேஜில் எக்ஸாம் உண்டு போகமாட்டேன்னு சொன்னான். இல்லை 5 மணிக்கு காவல் கிணத்துல கொண்டு விடுங்கன்னு மாமா சொன்னாங்க. அவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவள் காலேஜில் இருந்தால் எடுக்கலை. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ பிள்ளைய கூட்டி கொண்டு 5 மணிக்கு காவல் கிணத்துல விட்டுருமா, தூத்துக்குடியில் அவளுக்கு ப்ரோக்ராம். நான் சரின்னு சொல்லிட்டேன், இவள் எக்ஸாம் எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னான். கடைசியில் அது வீட்டில் ரொம்ப ஒரு தர்மச்சங்கடமான சூழ்நிலையில் தான் நான் என் மகளை அனுப்பிவிட்டேன். அடுத்த நாள் காலேஜில் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டா. ஆனால் எனக்கு இப்போ மனசில் ஒரு வேதனை, அவள் நினைச்சதை படிக்க முடியாமல் ஆகிட்டோமோ அப்படின்னு. அதாவது உங்களுடைய நிர்பந்தத்தில் தான் அவங்க பேச்சாளர் ஆயிருக்காங்க. ஆமாம், அந்த பேச்சு பிடிக்கும் சார். சின்ன வயசுலேருந்தே பேச்சு போட்டிக்கலாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்குவேன். பிடிக்காம போன ஒரு விஷயம் என்னன்னா, அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே ஒரு விஷயம் அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாங்கன்னா அதான் கரெக்டும்பாங்க, அந்த விஷயத்தை நியாயப்படுத்த பார்ப்பாங்க. இப்போ நான் போய் பா இல்லைப்பா இது நீங்கள் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நியாயப்படுத்துவாங்க. உன் பேச்செல்லாம் நீ வெளியோட நிறுத்திக்கோ, வீட்டுக்குள்ள நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீ அதான் கேளும்பாங்க. அப்போ ஏன் சார் என்ன வெளியே போய் பேசுங்கிறாங்க, வீட்டுக்குள்ள முட்டுக்கட்ட வைக்கிறாங்க. பேசாத, நீ அமைதியாரு, எதை சொன்னாலும் அமைதியாரு, நீ ஏன் பேசுற, பொம்பளை பிள்ளைட்ட அமைதியாரு அப்படிம்பாங்க. வெளியே போய் பேசுங்க
ஒழுங்காக நான் எப்படி சார் போய் பேச நம்ம முடியும்? வாழ்றது ஒரு கிராமத்துல வாழ்றோம் சார், அதுக்கு தகுந்தவாறு தானே சார் நம்ம சார் நடக்க நான் முடியும். அதையும் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. உங்க பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்கிற குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியமா இந்த நாட்டுக்கும் தேவை, வீட்டுக்கும் தேவை. தப்பு சரி என்பதை பெற்றோர்கள் கிட்ட சொல்ற அளவுக்கு பக்குவம் ஒரு குழந்தைக்கு வந்துருச்சுனாலே நீங்க கேட்டுக்கணும். உங்களோட கருத்தை எடுத்து சொல்லணுமே தவிர வாய் அடைச்சு சொல்றது இருக்குல்ல, வெளியில போய் பேசுறதுக்கு மட்டும்தான் நாம சரி போல இருக்கு, வீட்டில் சொல்றதை நம்ம ஏத்துக்கலைன்னா அப்ப எங்கேயோ தப்பா இருக்குமோ. உள்ளுணர்வு என்ன சொல்லணும், நம்ம தப்பா இருக்கிறனால அம்மா ஏத்துக்கலையோ, நம்ம தப்பா சொல்றதுனால அப்பா ஏத்துக்கலையோ, அப்ப நாம ஏதோ தப்பா சிந்திக்கிறோமாங்கிற டவுட் வந்துருச்சுன்னா வெளியில போய் அந்த குழந்தைங்களால சாதிக்கவே முடியாது. உன் அறிவுத்தனத்தை என்கிட்ட காட்டாதுன்னு சொல்றதுக்குல, குழந்தை அறிவாகிறது தான் 10 பேர்கிட்ட முன்னாடி தயார் பண்ணி இல்லையா, 10 பேப்பர்ல எழுதி தயார் பண்ணி 100 பேர் 1000 முன்னாடி நிப்பாட்டுறோம். ஆனா அங்க போனதுக்கப்புறம் அங்க பேசுறது சரி, வீட்டில் பேசுறது தப்புன்னு சொன்னோம்னா அப்ப நாமளே புரிதலோட இல்லாம இருக்கோம் தான் அர்த்தம் குழந்தைகளை வளர்க்குறதுல. சுத்தி இருக்க சமூகமும் சொந்த பந்தமும் இவங்க பேசாளராக அங்கீகரிக்கப்பட்டு மரியாதை கிடைச்சா கூட, பட் இன்னொரு பிரச்சனையை நம்ம மேலே தூக்கி வைக்கிறது இருக்குல்ல, இன்னொரு விமர்சனத்தை நம்ம மேலே வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் தான் என்னன்னு கேட்குறேன். ஒரு கணவராக கீழே இருந்து அவங்க மேடையில் பேசும்போது இங்கே என்னென்ன கமெண்டெல்லாம் போகும் அப்படிங்கிறத காதால் கேட்டவங்க சார். ஆண்டி அழகாக இருக்கு, பேச விட்டு வேறு விஷயத்துக்கு போனால் இன்னும் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுவாங்க, மார்க் போடுவானுங்க சார். என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார், உன் தங்கச்சி காஸ்டியூமுக்கும் மேக்கப்புக்கும் செலவு பண்ண இதை வச்சா ஒரு வீடே கட்டியிருக்கலாம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றாங்க, அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ற. என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்கிறீங்க? சொந்த பந்தம் அத்தனை பேருங்க சார். இவன் பட்டிமன்றத்துக்கு போறானே, என்னத்தை கொண்டு வரான், ஒழுங்கா பொழப்ப பார்க்க சொல்லு, பட்டிமன்றம்னு பொழப்ப விட்டுட்டு பிள்ளைகளையும் உன்னையும் நடுத்தரவில் நிறுத்திடுவானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறாங்க சார். அவள் ஒரு பக்கம் நைட்டு பேக் மாட்டிட்டு அவள் ஒரு பக்கம் போயிடுறா, நீ ஒரு பக்கம் நைட்டு வேலைன்னு போயிடுறீங்க, பிள்ளையை தெருவில் விட்டுறீங்க அப்படிங்காங்க. பிள்ளைங்க ஆனால் நம்ம மாமியார் வீட்டில் தான் விட்டு போவோம், ஆனால் பேசுறது வந்து நம்ம காதல் பிள்ளையை பேர்த்து தெருவில் விட்டாங்க அப்படிம்பாங்க. என்னெல்லாம் வெளியில பேசுறாங்கிறத நீங்க கேட்டிங்களா? ஒரு பக்கம் நம்மளை மதித்து வேலை கொடுக்குறாங்க, நம்மளை நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் நீங்கள் இதை கேட்டதுக்கப்புறம் இந்த துறையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வேணாம்னு நினைக்கிறீங்க? ப்ரொஃபஷனல் வேறு, பேஷன் வேறு. என்னுடைய பேஷன் வந்து என்னுடைய மொழியை வளர்க்குறதுக்கு உதவுது, அந்த மொழியை வளர்க்கறதுனால நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஸோ இது பேஷன் தான்ன்றதுனால இது பிரச்சனை கிடையாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் விடுவதில்லை விடுவதில்லை விடுவதென்பது இல்லையே. தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன் சார். ஜாதியத்தை நினைத்து இவர்களை மட்டும் மேடைக்கு அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவர் முகத்திலே கரி பூச வேண்டும். என்னாலும் உயர முடியும், மொழி எனக்கும் இருக்கிறது என்று நான் வளர வேண்டும் என்று நான் தொடருவேன். சொந்தக்காரவங்க எல்லாம் சாபக்கேடு திக்கி பேசுறான்னு சொன்ன இடத்துல எங்க அப்பா கிட்ட வந்து உன் பொண்ணு வரப்பிரசாதம்னு சொல்ல வச்சது என்னோட பேச்சு, என்னோட மைக்கு. இதனால நான் எதுக்காகவும் இந்த பேச்சை விட்டு கொடுத்துட மாட்டேன், மேடையை விட்டு கொடுத்துட மாட்டேன். நானும் தொடரும் என்றே நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சமூக விடியலுக்குரிய மாற்றத்தை தருவது பல ஆயுதங்களில் பேச்சாற்றல் என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த பேச்சாற்றல் மூலம் நாட்டையே ஆண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக கண்ட சான்று. எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பேச்சாற்றல். பேச்சாளர்கள் எப்படியும் இருக்கட்டும், அவர்களுடைய பேச்சு இந்த சமூகத்தை ஒரு விடியலுக்குரிய விலாசத்தை எழுதும் என்று எல்லோருடைய சார்பிலே ஒரு நம்பிக்கையை கூறி மீண்டும் இந்த பேச்சு தொடரும் தொடரும் தொடரும். மொழி ஆளுமை உள்ள மனிதர்கள் ஒரு சமூகத்தில் குறைஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த மொழியே அழிஞ்சு போயிடும். நீங்கள்லாம் இப்படி ஒரு சூழல் வரும்போதும் இவ்வளோ அவமானங்கள் வந்தால் கூட நாங்கள் இன்னும் தொடருவோம்னு சொன்னதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. ட்ரைமி பப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.